22ஆம் தேதிக்கு அரசு விடுமுறை விடுறான். கொஞ்ச நாள் போனாக்க மசூதி இடிச்ச நாளைக்கு விடுமுறை விடுவான். அப்புறம் கோட்ஸே சுட்ட நாளுக்கு கூட விடுமுறை விட்டாலும் விடலாம். மசூதி இடிக்கப்பட்ட போது அன்றைக்கு தமிழகம் முழுதும் ராமன் பட எரிப்பு போராட்டம் நடத்தணும். அப்போ ஒரு நாடகம் எழுதணும், ராமன் இரட்டை கொலை வழக்கு அப்படின்னு சொல்லி. சம்புகனையும் சீதையையும் ராமன் கொன்ற குற்றத்திற்காக ஒரு கோர்ட்ல வச்சு விசாரிக்கிற மாதிரி. இந்துத்துவத்துக்கு எதிராக மக்கள் மத்தியிலே அரசியல் பிரச்சாரமோ போராட்டமோ நடத்தப்படவில்லை. கொஞ்சம் கொஞ்சமா அது இயல்பு நிலையாகிவிட்டது. நியூ நார்மல்சி. RSS தமிழ்நாட்டில் ஊர்வலத்துக்கு நீதிமன்றம் அனுமதி கொடு. எனக்கு நல்லா நினைவு இருக்கு, தஞ்சாவூர்ல போலீஸ் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல அனுமதி கொடுத்து தீகா தோழர்களும் நாங்கள்லாம் சேர்ந்து நடத்தக்கூடாது, நடத்தினா அடிப்போம்னு போலீஸ் அனுமதி எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல தான் RSS வளர்ந்தது. அது தனி கதை. போலீஸ் அனுமதி கொடுத்தும் ஊர்வலத்தை நடத்தல. அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக நியமிக்க கூடாது என்று தீவிரமாக வாதாடியவர், இன்றும் வாதாடி வருபவர் அவர்தான். அவரு மோடி இப்ப போய் சிலை பிராண பிரதிஷ்டை செய்யறது அங்கீகரிக்கிறார். இந்தியாவில் இருக்கின்ற சைவம் உள்ளிட்ட எல்லா கடவுளுக்கும் அந்த இடம் இருக்கு. அப்ப அவங்க ஒரு புதிய அரசியல் மதத்தை இந்த கோயில் வழியாக உருவாக்குகிறார்கள். பெரியார் செய்து வைத்து விட்டு போன பணியின் காரணமாக அதில் நாம் குளிர் காய்ந்து கொள்ளலாம் என்றோ நாம் அலட்சியமாக இருந்தால் அது ஆபத்தானது. சும்மா பேசிக்க கூடாது, பெரியார் பிறந்த மண் அப்படின்னு சொல்லிட்டு. அதை காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் அதுல ஒன்றும் நம்ம பெருமைப்படத்தக்க வகையில எதுவும் இல்லை. அத்வானியை ஒதுக்கிட்டாரு, அவரை கோயிலுக்கு வர வேண்டாம்னு சொல்றாங்க அப்படின்னு ஏதோ ரொம்ப வயசான பரிதாபத்துக்குரிய முதியவர் மாதிரி கொலகாரன் வந்தான். 1ஆம் நம்பர் கொலகாரன். இந்த சமூகத்தை பிளவுபடுத்தி ரத்த சேற்றில் ஆழ்த்திய கிரிமினல். திட்டமிட்டு கிட்டத்தட்ட 15 மாநிலங்கள்ல ரத யாத்திரை போயிருக்குது. போன இடம் பூரா கலவரம். 1949 திருட்டுத்தனமாக சிலை வைக்கப்பட்டது உண்மை. அது ஒரு குற்ற நடவடிக்கை. இது சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ளுது. 1. 1992 மசூதி இடிக்கப்பட்டது அப்பட்டமான குற்ற நடவடிக்கை. இதுவும் சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது. அப்ப 49 ஒரு குற்ற நடவடிக்கையின் மூலமாக வைக்கப்பட்ட சிலை, அதுதான் ராம்லல்லா. ஒரு குற்ற நடவடிக்கையின் மூலமா வைக்கப்பட்ட சிலை தான் மனுதாரர். அந்த மனுதாரருக்கு நிலத்தை வழங்குகிறது சுப்ரீம் கோர்ட். ஒரு இல்லீகாலிட்டி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். ராமர் கோயில் திறப்பதை முன்னிட்டு ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்கும் வங்கிகள் உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் அரை நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, ட்விட்டரில் அதை போட்டிருங்க. 2:30 மணி வரை இந்த விழாவில் பங்கேற்பதற்காக என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இது அப்பட்டமான ஒரு மதசார்பற்ற அரசு என்று சொல்லிக் கொள்ளும் ஒரு அரசு இதை செய்யவே முடியாது. ஆனால் இது வெளிப்படையாக இதுதான் என்று அறிவித்து செய்திருக்கிறார். இந்த கோயில் வெறும் ராமன் கோயில் அல்ல, இது ஒரு ராஷ்டிர மந்திர், தேசிய கோயில் என்று யோகி ஆதித்யநாத் பேசியிருக்கிறார். அது புது வார்த்தை அல்ல. பாபர் மசூதியை இடித்து ராமன் கோயிலை கட்ட வேண்டும் என்பதற்காக ரத யாத்திரை தொடங்கிய போது அத்வானி அன்று சொன்னது, 80களின் இறுதியில் சொன்னது, ராமன் தேசிய நாயகன், கடவுள் அப்படின்னு மட்டும் சொல்லல, தேசிய நாயகன், முஸ்லிம்களும் ஒத்துக்கணும். அப்போ இந்து என்ற மதத்தையும் இந்தியா என்ற நாட்டுடைய தேசியத்தையும் இணைத்த கருத்தாக்கத்தை, கோல்வால்கரின் கருத்தாக்கத்தை நடைமுறையில் அப்படி அவர்கள் கொண்டு வந்தார்கள். 1992 டிசம்பர் 6ஆம் தேதி மசூதி இடிக்கப்பட்டது, பாபர் மசூதி. 86 முதலாகவே ஏறத்தாழ அதற்கான பிரச்சனைகள் தொடங்கிடுச்சு. இப்போ இன்னைக்கு கணக்கு போட்டு பார்த்தா அங்க ஒரு 15 ஆண்டுகள், இங்க ஒரு 23 ஆண்டுகள், 23 15 33 38 ஆண்டு. இப்போ இங்க கூடியிருக்கிற உங்களில் எத்தனை பேருக்கு இப்போ 38 ஆண்டு அப்படின்னு சொன்னாக்க, அன்னைக்கு இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும்போது ஒரு 10 பருவத்தில் யாராவது இருந்திருந்தா, 15-20 வயசுல இருந்திருந்தாக்க அதெல்லாம் கவனிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. நடக்கிறது அந்த வயது இதையெல்லாம் கவனிக்கும் வயது அல்ல. என்னுடைய உதாரணத்திலிருந்தே சொல்றேன். அவசர நிலை காலத்துல எனக்கு 10 பருவம். அப்போ எவ்வளவு அநீதி நடந்ததுன்னு இன்னைக்கு புத்தகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம்.
ஆனா அன்னைக்கு வந்து இளையராஜா பாட்டு, யாதவன்கி பாரத், பாபி, ஷோலே அப்படி பார்த்துட்டு அப்படி சுத்திட்டு இருந்தோம். அப்போ இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இங்க கூடியிருப்பவர்களுக்கு எவ்வளவு பேர், ஒரு 40-50 வயதை கடந்தவர்களில் தான் சிலருக்கு வந்து இது என்னன்னு தெரிந்து கொண்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதற்கு கீழே உள்ளவர்களுக்கு நேரடியாக இதோடு, இந்த அரசியலோடு பரிச்சயம் இருக்காது. இப்போ இந்த அறிவிப்பு என்பது நாம் எதிர்பார்த்த அளவு ஒரு பெரிய தாக்கத்தையோ அதிர்ச்சியையோ எதுவும் ஏற்படுத்தலை இந்த நாட்டில். 22ஆம் தேதி விடுமுறை விடுறாங்க அப்படின்னா ஒரு கொந்தளிப்பு ஏற்பட வேண்டும், கண்டனங்கள் வர வேண்டும். மாறாக என்ன நடக்குதுன்னு சொன்னா, கோயிலுக்கு வராதவன்லாம் இந்து விரோதி என்று இந்தியா கூட்டணி கட்சிகளை பாரதிய ஜனதா மிரட்டுகிறது. அப்போ கோயிலுக்கு வரமாட்டோம் என்பதே என்ற அறிவிப்பே ஒரு பெரிய புரட்சிகரமான நடவடிக்கை என்று கருத வேண்டிய நிலைக்கு இன்னைக்கு நம்ம வந்துட்டோம். 92ல் மசூதி இடிக்கப்பட்டது, டிசம்பர் 6ஆம் தேதி. எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. நாடெங்கும் ரத யாத்திரையை ஒட்டி கலவரங்கள் நடக்குது. அங்க அந்த குறிப்பிட்ட நாளில் நாங்க எதுவும் செய்ய போறதில்லை, ஒரு பஜனை பாடப் போகிறோம் என்று உச்ச நீதிமன்றத்துக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் கரசேவைக்கு போகிறார்கள். கரசேவைக்கு போன இடத்துல இந்த மசூதி இடிப்பு நடக்குது. எல்லாரும் அத்வானி, உமா பாரதி, அசோக் சிங்கால், முரளி மனோகர் ஜோஷி அத்தனை பேரும் குதூகலிக்க எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரம் இருக்கு. அந்த மசூதி இடிக்கப்படுகிறது. அப்போ நாங்கள் என்ன செய்து கொண்டிருந்தோம், இந்த சூழல்ல அப்பொழுது மக்கள் கலை இலக்கிய கழகம் சார்பாக அசுரகானம் என்ற ஒரு பாடல் ஒலிப்பேழை கோவனோடு நான் உட்காந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இது செஞ்சுட்டே இருக்கும்போதே தான் இது நடக்குது. அப்போ ஒரு பாடல், இடித்து விட்டான் மசூதியை, இது சரிதானா, இந்து மக்கள் விருப்பம் என்றான், உன்னை கேட்டானான்னு பாட்டு எழுதணும். மசூதி இடிக்கப்பட்ட போது அன்றைக்கு தமிழகம் முழுதும் ராமன் பட எரிப்பு போராட்டம் நடத்தணும். டிசம்பர் 7ஆம் தேதி, 6ஆம் தேதி இடிக்கிறாங்க, 7ஆம் தேதி நடத்துறோம். 7-8 தேதியில சென்னையில் ரங்கநாதன் தெருவில், திருச்சியில் புத்தூர் அக்ரஹாரத்து உள்ள அடிதடி, அதற்கிடையில தான் அதை நடத்தணும். அப்போது ஓவியர் ட்ராட்ஸ்கி மருந்து வந்திருக்கிறார். அவர் தான் இந்த அசுரகானத்துக்கான இந்த கேசட்டுக்கான அட்டை ஓவியத்தை வரைகிறார். சம்புகனை ராமன் கொல்கின்ற காட்சி, அதுதான் வரைஞ்சிருக்கு. அந்த கதையெல்லாம் இந்த ஒலிப்பழையில சொல்லப்படும். அப்போ ஒரு நாடகம் எழுதணும், ராமன் இரட்டை கொலை வழக்கு அப்படின்னு சொல்லி, சம்புகனையும் சீதையையும் ராமன் கொன்ற குற்றத்திற்காக ஒரு கோர்ட்ல வச்சு விசாரிக்கிற மாதிரி. அந்த வெளியீடு, பல்லாயிரக்கணக்கான வெளியீடு கொண்டு போய் வித்திருக்கிறோம். அதற்கான ஓவியமும், கூண்டுக்குள்ள ராமன் நிக்கிற மாதிரி ஓவியத்தை தோழர் மருதுதான் வரைஞ்சு கொடுத்திருக்கிறார். சரி, இதெல்லாம் இதற்கு அன்றைக்கு எல்லா கட்சிகளும் மசூதி இடிப்பை கண்டித்தார்கள். இடித்த இடத்திலே மசூதியை கட்டி கொடுக்க வேண்டும் என்று எல்லோரும் சொன்னார்கள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காலம் போனது, வழக்கு வந்தது. அப்புறம் நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டுப்படுவோம். அதுக்கு முன்னால ஒண்ணு சொன்னாங்க, சரி கோயிலும் வேண்டாம் மசூதியும் வேண்டாம், ஒரு ஆஸ்பத்திரி கட்டலாம், இப்படி கொஞ்சம் பேர் பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அது இல்லை, நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அது கட்டுப்படுவோம். அலகாபாத் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் சொன்னது 3/2 பகுதி இந்துக்களுக்கு, 1 பகுதி முஸ்லிம்களுக்கு என்று தீர்ப்பு சொன்னது. அந்த தீர்ப்பை கண்டித்து பேசுவதற்கு கட்சிகள் தயங்கினார்கள். இந்த தீர்ப்பு தவறு, உச்ச நீதிமன்றத்துக்கு முறையிடணும், அப்படி மாத்தினாங்க. உச்ச நீதிமன்றம் முழுசுமே இவர்களுக்கு தான் சொந்தம், முஸ்லிம்களுக்கு அல்ல என்று ஒரு தீர்ப்பை சொன்னது. அந்த விவரங்களை நம்ம பின்னால பேசுவோம். அதை சொன்ன போது சரி, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்படுவோம் அப்படின்னு எல்லா கட்சிகளும் நிறுத்திக்கிட்டாங்க. இப்போ பிஜேபி என்ன சொல்லுது, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்படுவோம் என்று சொன்னீங்கல்ல, உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளித்து விட்டதில்லை, அதற்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் அல்லவா, அப்புறம் ஏன் கோயிலுக்கு வரமாட்டேன்ற என்று இப்போ கேள்வி எழுப்புகிறார். அப்போ அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு எவ்வளவு அநீதியானது, அலகாபாத் உயர் நீதிமன்ற தீர்ப்பு எவ்வளவு அநீதியானது. தீர்ப்புக்கு நாம் கட்டுப்பட்டவர்கள், ஆனா தீர்ப்பை தவறு விமர்சிக்கின்ற உரிமை நமக்கு உண்டு. இது யாருக்கும் தெரியாத ரகசியம் அல்ல. ஆனால் அதை விமர்சனம் செய்வது கூட வேண்டாம் என்று கருதக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. அது என்ன சூழல் என்றால், இதற்கு இந்துத்துவத்துக்கு எதிராக மக்கள் மத்தியிலே அரசியல் பிரச்சாரமோ போராட்டமோ நடத்தப்படவில்லை. கொஞ்சம் கொஞ்சமா அது இயல்பு நிலையாகிவிட்டது, நியூ நார்மல்சி. இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடத்தப்படும் கலவரம், இஸ்லாமியர்களுக்கு தனிப்பட்ட
அப்பாவி பரிதாபத்துக்குரிய முஸ்லிம் பெண்களுக்கும் வயோதிகர்களுக்கும் எதிராக நடத்தப்படும் லிஞ்சிங், அடித்து கொலை செய்வது, துன்புறுத்துவது, சுற்றி வளைத்து கொண்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுன்னு சொல்றது, ரயில்ல படுத்துருக்கிறவங்க பார்த்து சுட்டுக் கொள்றது, இதெல்லாம் நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ரெகுலர் ஆயிடுச்சு. புதுசா அவங்க ராமநவமிக்கு வாழேந்தி ஊர்வலம் விடுறாங்க. எல்லாமே ஒத்துக்கிறோம். இப்போ RSS தமிழ்நாட்டில் ஊர்வலத்துக்கு நீதிமன்றம் அனுமதி கொடு. எனக்கு நல்லா நினைவு இருக்குது, தஞ்சாவூர்ல போலீஸ் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அனுமதி கொடுத்து தீகா தோழர்களும் நாங்கள்லாம் சேர்ந்து நடத்தக்கூடாது, நடத்தினா அடிப்போன்னு இருக்கிறோம். போலீஸ் அனுமதி எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல தான் RSS வளர்ந்தது. அது தனி கதை. போலீஸ் அனுமதி கொடுத்தும் ஊர்வலத்தை நடத்தல. அப்படி ஒரு காலம், அப்படி ஒரு நிலைமை இருந்தது. ஆனா இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு அநீதி நடக்கும் போது அதற்கு எதிராக நாம் சந்தோஷப்படலாம். இப்போ திமுக TR பாலு அறிக்கை விட்டிருக்கிறார், இது இடித்து கட்டப்பட்டது, உதயநிதி பேசியிருக்கிறார், அதனால நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த அளவுக்கு மற்ற கட்சிகள் பேசல. மற்றவங்க நாங்கள் ராமனை மதிக்கிறோம், பண்ண முடியாது, இது அரசியல் நடவடிக்கை, மத வழிபாடு அல்ல, எனவே நாங்கள் வர முடியாது, இப்படிதான் மற்ற கட்சிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நான் முதல்ல சொன்னது போல இது போகாம இருக்கிறதே பெரிய பாக்கியன்ற லெவலுக்கு வந்துட்டோம். அதுவே பெரிய சாதனை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் கீழ் இறங்கி விட்டோம். அப்போ 92ல தொடங்கி இன்று வரை என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், இந்துத்துவ பாசிசம் இயல்பு நிலையாக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் இரண்டாந்தர குடிமக்கள் என்பது இயல்பு நிலையாக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அதற்காக புழுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா பெரும்பான்மை சமூகம் என்று சொல்லக்கூடிய நாம் பெரும்பாலும் இந்துக்கள் என்பதால சொல்றேன் நாம் அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியை, அச்சுறுத்தலை நாம் அப்படியே கடந்து போறோம். ஒண்ணும் இல்லைன்னு. ஒரு சாதிய சமூகத்தில் சாதி இந்துக்கள் எப்படி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படும் வன்முறையை இயல்பாக கருதி கடந்து சென்றார்களோ, அது போல இப்போ முஸ்லிம்கள் புதிய தலித்துகள் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். இதுதான் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம். இப்போ மோடி கோயில் கோயிலா போறாரு. அதை பற்றி ஊடகங்கள்ல வர்ற செய்தி, சங்கராச்சாரியார் போகக்கூடாதுன்னு 2 சங்கராச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதை எதிர்த்து வாத பிரதிவாதங்கள் நடக்குது. அவர் 11 நாள் விரதம் இருக்கிறார், கோயில் கோயிலாக போகிறார். அதை பத்தி காலாராம் கோயிலுக்கு ஏன் போகிறார் என்பதை பற்றி எல்லாம் தொடர் மகிழன் விளக்கினார். இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இந்த ராமஜன்ம பூமிக்காக, இந்த கோயிலுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற கமிட்டியினுடைய தலைவர் உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் பராசரன். அவருக்கு 90 வயசுக்கு மேலாச்சு. அந்த பராசரன் என்ற வழக்கறிஞர் யார் என்றால், இந்தியாவில் கோயில் அப்படின்னு ஒரு கேஸ் வந்தா பராசரன் தான். அவர் தமிழ்நாட்டு ஐயங்கார், சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றாரு. எந்த கோயில் வழக்குனாலும், அந்த கோயில் சபரிமலையா இருக்கட்டும், இங்க அர்ச்சகர் பிரச்சனையா இருக்கட்டும், எந்த கோயிலா இருந்தாலும், திருப்பதி கோயிலா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அவர் தான். மத உரிமையை பற்றி பேசுகின்ற அரசமைப்பு சட்டத்தின் 25, 26 இந்த 2 ஷரத்துகள் பற்றிய விவரம், இந்த மரபுகள், பழக்க வழக்கங்கள், ஆகம விதிகள், சாத்திரங்கள், இதெல்லாம் ஒரு விரல் நுனியில. அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக நியமிக்க கூடாது என்று தீவிரமாக வாதாடியவர், இன்றும் வாதாடி வருபவர் அவர்தான். அவரு மோடி இப்ப போய் சிலை பிராண பிரதிஷ்டை செய்யறதை அங்கீகரிக்கிறார். அவர் தடுக்கல. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க. இப்ப அவரோ அவருடைய மகனோ வருவாங்க வாதாடுறதுக்கு. இந்த அனைத்து சாதி அர்ச்சக மாணவர்களை நியமிக்க கூடாதுன்னு ஒரு வழக்கு இருக்குது. இந்த மாசம் விசாரணைக்கு வருது. அப்போ சாதாரண பார்ப்பனர் அல்லாதாருக்கு எந்த உரிமையை மறுக்க வேண்டும் என்று தீவிரமாக வாதாடுகிறார்களோ அவர்கள் மோடி இதை செய்வதை அனுமதிக்கிறார்கள். இந்த கோணத்தில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வேற ஒரு நேர்காணல கூட சொன்னேன். இது பொலிட்டிக்கல் பிராமினிசம். சங்கராச்சாரிய ரிலிஜியஸ் பிராமினிசம். அது லூசு பையன் கூட சொல்லிடலாம். இதுதான் ரொம்ப ஆபத்தானது. இதுதான் பார்ப்பன சமூக மேலாண்மையை, பார்ப்பன பனியா சமூக மேலாண்மையை நிலைநாட்டுவதற்காக இருப்பது. அதனாலதான் இது நமக்கு பயன்படும் என்பதனால் நமக்கு எதிராக வாதாடியவர் மோடிக்கு ஆதரவாக நிற்கிறார். இது எல்லாத்திலையும் பார்க்கலாம். நம்ம சங்கரராமனா ஜெயேந்திர சரஸ்வதியா என்றால் ஜெயேந்திர சரஸ்வதி, ஜெயேந்திர சரஸ்வதியா ஜெயலலிதாவா என்றால் ஜெயலலிதா. இப்படிதான் இந்த சமூகத்தினுடைய தெரிவு இருக்கிறது. எது நம்முடைய அரசு அதிகாரத்திற்கு, சமூக மேலாண்மைக்கு எது பயன்படுமோ அதை அவர்கள் தெரிவு செய்கிறார்கள். அந்த வகையில் இப்ப மோடி நடத்தி கொண்டிருப்பது
அது நம்ம விளையாட்டா எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதை பற்றி பத்ரி நாராயண் என்ற ஒரு பத்திரிகையாளர் நூல் எழுதியிருக்கிறார், இந்துத்துவா ரிப்பப்ளிக் என்று. அந்த நூலில் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உத்தரப்பிரதேசத்தை எப்படி பாரதிய ஜனதா வென்றது என்பதை விவரமா சொல்றார். எல்லா ஒடுக்கப்பட்ட சாதிகளை சேர்ந்த தலைவர்கள் அவங்களை கண்டுபிடிக்கிறது, அவங்களுக்கு ஒரு கதையை உருவாக்குவது, உருவாக்கி அப்புறமா அவங்களுக்கு ஒரு சிலை வைக்கிறது இல்லது கோயில் கட்டுறது. இதை யூபி பூரா செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு அந்த ஒவ்வொரு இதுக்கும் மோடியே வருவாரு, யோகி ஆதித்யநாத்தே வருவாரு. அந்த இப்படி ஜாதி ஜாதியாக அவர்களை திரட்டி இருக்கிறார்கள். இன்றைக்கு கட்டப்படுகின்ற இந்த ராமர் கோயிலும் கூட வெறும் ராமர் கோயில் அல்ல, அது ஒரு டெம்பிள் காம்ப்ளெக்ஸ். அங்க ராமாயணத்தில் வரக்கூடிய பழங்குடி அல்லது பார்ப்பனர் அல்லாத கதாபாத்திரங்கள், அது ஜடாயுவா இருக்கட்டும், விபீஷணனா இருக்கட்டும், அல்லது அனுமாரா இருக்கட்டும், இந்த கதாபாத்திரங்களுக்கெல்லாம் அங்க கோயில் இருக்குது. ஒவ்வொரு சாதி, இப்போ குஹன் என்றால் நிஷாத்னு ஒரு சாதி, அவங்க தங்களுடைய இதா கருதுறாங்க. வால்மீகி என்றால் துப்புரவு தொழிலாளர்கள் சமூகத்தினர், அவங்க ஹத்ராஸ்ல கொல்லப்பட்ட அந்த பெண், இந்த சமூகம், அவங்க தங்களுடைய இதுவா வால்மீகி கருதுறாங்க. வால்மீகி ஏர்போர்ட், வால்மீகி சன்னதி, இது எல்லா இடத்துக்கும் அவர் போறாரு. உள்ளுக்குள்ள இந்தியாவில் இருக்கின்ற சைவம் உள்ளிட்ட எல்லா கடவுளுக்கும் அந்த இடம் இருக்கு. அப்ப அவங்க ஒரு புதிய அரசியல் மதத்தை இந்த கோயில் வழியாக உருவாக்குகிறார்கள். இது ஆய்வாளர் ரோமில்லா தப்பார் சிண்டிகேட்டட் ஹிந்துயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மரபுகளை எல்லாம் அவங்க எடுத்துக்க விரும்புறாங்க. அந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட நான் பிராமின் சமூகத்தின் பிரதிநிதியா நான் போறேன், அந்த மாதிரி ஒரு பிக்சரை இது விளையாட்டா நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படி ஒரு சித்திரத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்கள். சங்கராச்சாரி பேசுறதை கூட அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்க. இப்படி பேசுவதை ஒரு நான் பிராமின் போறது சொன்னால, மோடின்னு எங்க ஜாதியை இழிவுபடுத்திட்டார் ராகுல் காந்தி அப்படின்னு சொன்னாங்க. அவர் அந்த மணிசங்கரை வளர்வான் இருந்தாலும் நீச்சாத்மின்னு சொல்ல என்ன கேவலமான ஜாதின்னு சொல்லிட்டாரு. ஒரு தரம் தாழ்ந்த மனிதன் அப்படின்னு அவர் சொன்னது நீச்சாத்மின்னு. நீச்சுனா என்ன கீழ் ஜாதின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தலே, ஒரு அசம்பிளி எலெக்ஷனே அப்படி திருப்பினாங்க. அப்போ அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு சூழலை அதை நாம் பார்க்கிறோம். அதனால இதை அந்த கோணத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காலாராம் கோயில்ல போயிட்டு பார்ப்பனியத்துக்கு எதிராக, சாதி அமைப்பு முறைக்கு எதிராக, பார்ப்பனராக பிறந்தும் அதற்கு எதிராக கலகம் செய்த சந்த் ஏக்நாத் அவருடைய பாடல்களை பாடி அங்க உட்கார்ந்து வழிபாடு நடத்திருக்காரு காலாராம் கோயில்ல. சந்த் ஏக்நாத்தினுடைய குரு, அவருடைய குரு, அவங்க ஒரு சூஃபி மரபை சேர்ந்தவர்கள். நான் பிராமினும் முஸ்லீமும் இணைந்த மரபு. அதை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு அவருடைய பாடல்கள் எல்லாமே சாதிக்கு எதிரான பாடல்கள். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் பிறப்பால் பார்ப்பனராக இருந்த போதும் பார்ப்பனர்களால் தண்டிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய கவிதை வரிகளில் விஞ்சி நிற்பவை உருது சொற்களும் பாரசீக சொற்களும். இத்தனையும் தாண்டி இப்ப அதை எடுத்துக்கிறாங்க. நேற்று 2ஆம் நாள இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல லல்லு பிரசாத் யாதவ் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, ஆங்கில எக்ஸ்பிரஸ்ல. யோகி ஆதித்யநாத்துக்கு சொந்தமான கோரக்பூர் மடம், அந்த கோரக்நாத் கோவில், அதுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்குது, சுஃபியோட தொடர்பு உள்ளதா இருந்திருக்குது. அதை தலைகீழாக இப்படி மாற்றி இருக்கிறார்கள். இன்னைக்கு அது ஒரு இந்து வெறியின் தலைமையகமாக மாற்றப்பட்டிருக்கு. அப்போ இந்த கோயில் என்ற விவகாரத்தை தமிழ்நாட்டில் ராமனுக்கு பெரிய ஒரு இங்க அது ஒன்றும் பெரிய எடுபடவில்லை என்றோ, அல்லது இங்கே பெரியார் செய்து வைத்து விட்டு போன பணியின் காரணமாக அதில் நாம் குளிர் காய்ந்து கொள்ளலாம் என்றோ நாம் அலட்சியமாக இருந்தால் அது ஆபத்தானது. ஒரு எடப்பாடி திராவிட கட்சியின் பேர் வச்சுட்டு எனக்கு கால் வலிக்குது, அதனால அப்படி பேச முடியுது. அது யாரும் பெரிய கண்டனத்துக்கு வரல, அதை யாரும் கேள்வி கேட்கல. மற்ற கட்சிகள் எல்லாம் போய் கேட்டாங்களா? ஓபிஎஸ் கேட்டாங்களா? டிடிவி தினகரன் கேட்டாங்களா? சசிகலாவை கேட்டாங்களா? அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? இல்ல அவங்க போவேன்னு சொல்லிட்டாக்க என்ன ஆயிடும்? இந்த ஜெயலலிதா கரசேவைக்கு ஆள் அனுப்பி அங்க கட்டாம வேற எங்க கட்டுறதுன்னு கேட்டவங்க ஜெயலலிதா. அப்போ அப்படிப்பட்ட நபர் ஜெயிக்க முடிஞ்சிருக்குது. நம்ம சும்மா பேசிக்க கூடாது, பெரியார் பிறந்த மண் அப்படின்னு சொல்லிட்டு. அதை காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் அதுல ஒன்றும் நம்ம பெருமைப்படத்தக்க வகையில எதுவும் இல்லை. அதனால இப்போ இன்னைக்கு 22ஆம் தேதிக்கு அரசு விடுமுறை விடுறான். கொஞ்ச நாள் போனாக்க மசூதி இடிச்ச நாளைக்கு விடுமுறை விடுவான். அப்புறம் கோட்ஸை சுட்ட நாளுக்கு கூட விடுமுறை விட்டாலும் விடலாம். அதை நோக்கி போகும் இது. இதை கோட்ஸையை சுட்டு அதை போடலையா அவங்க அந்த பெண் சாமியார்கள்? இன்றைக்கு கட்சிகள் எல்லாருமே சொல்வது, அந்த சங்கராச்சாரியாரும் சொல்வது, சங்கராச்சாரியார் என்ன சொல்றாரு? இது மத நடவடிக்கை இல்லை, அரசியல் நடவடிக்கைன்னு சொல்றாரு. கட்சிகள் எதிர்க்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? இது மத நடவடிக்கை இல்லை,
அரசியல் நடவடிக்கை. அது என்ன? இப்போ கேஜ்ரிவாலை கேட்டா எல்லாம் முடியட்டும் அப்புறம் போறேன்றாரு. கொஞ்சம் பயம் இருக்குது, இந்து விரோதின்னு சொல்லிடுவானோ. கொஞ்சம் காங்கிரஸ்காரங்க முன்னாலே ஒரு வாரம் முன்னாலே போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க போயிட்டு. யூபியில இந்த ராகுல் காந்தி எதனா பேசிடுவாரு, நமக்கு விவரம் புரியாம அந்த ஆள் பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு அது ஒரு ட்ராக். கமல்நாத் மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ இது மத நடவடிக்கை அல்ல, அரசியல் நடவடிக்கை அப்படின்னு இப்ப எதுக்கு கண்டுபிடிக்கணும்? ஃப்ரம் தி டே ஒன், முதல் நாளிலிருந்தே இது அரசியல் நடவடிக்கை தான். 1949 நள்ளிரவில் பாபர் மசூதிக்குள்ள சிலையை கொண்டு போய் எப்ப வைத்தார்கள், அதுவே இந்து மகாசபாவினுடைய அரசியல் நடவடிக்கை தான். அப்படிதான் அது தொடங்கியது. அப்ப இந்த அரசியல் நடவடிக்கையை மக்களுக்கு எவ்வளவு புரிய வைத்திருக்கிறோம், இந்த மயக்கத்திலிருந்து எவ்வளவு விடுவித்திருக்கிறோம். முன்னால பேசின தோழர்கள் எப்படி ராமாயணம் அதுக்கு எதிராக திராவிட இயக்கம், அம்பேத்கர் எழுதியிருக்கிறது எல்லாம் சொன்னாங்க. அம்பேத்கர் அரசமைப்பு சட்டத்தை பற்றி சொல்லும் போது முக்கியமா ஒன்று சொல்றாரு இல்லையா, நம்ம நாட்டில் அரசியல் ஜனநாயகம் வந்துருச்சு, ஆனா சமூகத்தில் ஜனநாயகம் இல்லை. சமூகத்தில் ஜனநாயகம் மீட்கப்படவில்லை என்றால் இந்த அரசியல் ஜனநாயகம் நிலைக்காது அப்படின்னு சொல்றாரு. அரசியல் ஜனநாயகம்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டுன்னு இருக்குது. ஆனா சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு சமத்துவம் இல்லை, சாதிய சமூகமா இருக்குது. இங்கே ஜனநாயகம் வரல, சகோதரத்துவம் வரலன்னாக்கா இந்த பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி நிலைக்காது. இதை லெனினும் சொல்லியிருக்காரு. புரட்சி நடத்தும் போது அதில் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசும்போது, நாம் வெறுமனே ஜார் அரசுக்கு எதிராக போராடவில்லை, 1000 ஆண்டு வரலாறுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதுல தோத்துட்டாங்கன்றதுனாலதான் சோசியலிசம் தோற்று விட்டது. இப்போ அம்பேத்கர் சொன்னது இப்ப கண் முன்னால பாக்குறோம். இந்த அரசியல் ஜனநாயகத்தின் தோல்வியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதுன்றது ஒரு நீண்ட போராட்டம். அது நமக்கு அரசமைப்பு சட்டம் வச்சு எழுதியாச்சு, ஃபண்டமெண்டல் ரைட் எல்லாம் பேப்பர்ல இருக்குது, அதனால இனிமே காலகாலத்துக்கு அது நிக்கும்ன்றதெல்லாம் இல்லை. ஜனநாயகத்துல ஒரு 300 ஆண்டு பாரம்பரியம் மிக்க அமெரிக்காவிலே அப்படி இல்லை. போன குடியரசுத் தலைவர் தேர்தல், அங்க அதிபர் தேர்தல் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ட்ரம்ப் தோத்துட்டாரு. ஆனா அவருடைய ஆதரவாளர்கள்ட்ட என்ன சொன்னாருன்னா, இல்ல நான் ஜெயிச்சுட்டேன், ஏமாத்திட்டாங்க, தோத்துதா அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல போட்டு பரப்புறாரு. முதல்ல இருந்து அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 6 மாசத்துக்கு முன்னாலேயே நான் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவேன், ஆனால் என்னை தோற்றதாக அறிவிப்பார்கள், நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய எவாஞ்சலிக்கல் சர்ச், ஒயிட் ரேசிஸ்ட், இதெல்லாம் தான் அவருடைய கான்ஸ்டிடுவன்சி. வெளியே இருந்த இந்தியாக்காரன் வர்றான் அல்லது பாகிஸ்தான்காரன் வர்றான், ஆப்பிரிக்கர்கள் வருகிறார்கள், லத்தீன் அமெரிக்கர்கள் வருகிறார்கள், இவெல்லாம் வந்ததுனால நம்ம வாழ்க்கை கெட்டு போய்விட்டது என்று நினைக்கக்கூடிய வெள்ளை நடுத்தர வர்க்கம் தான் அல்லது ஒர்க்கிங் கிளாஸ், அவங்க தான் ட்ரம்பினுடைய அடித்தளம், சமூக அடித்தளம், கான்ஸ்டிடுவன்சி. அப்போ அப்படி வெறியூட்டப்பட்ட கூட்டம் தான் தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகும் கேபிட்டல் ஹில்லுக்குள்ள பூந்து அடிக்கிறாங்க. அந்த கேஸ் எல்லாம் இப்போ நடக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ அங்க ஒரு பிளாக் லைவ்ஸ் மேட்டர் போராட்டம் நடக்குது. இளைஞர்கள் லட்சக்கணக்கில் தெருவில் நின்று போராடுகிறார்கள். இன்னைக்கு கூட பாலஸ்தீனுக்காக அரேபிய நாடுகளில் போராட்டம் நடக்கல, அமெரிக்காவில் நடக்குது. அப்போ ஜனநாயக உணர்வு என்பது ஒரு சமூகத்தில் இருந்தாதான் பாசிசத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு இருக்கும். அப்படி ஜனநாயக உணர்வு இல்லாத சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம பேசும்போது 2024 தேர்தல் ரொம்ப முக்கியம். இதுல தோத்துட்டா பிரச்சனை, ஜெயிச்சுட்டா அதோட அவ்வளவுதான, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அப்படி அல்ல. ஜெயிக்க வேண்டும், இதை அலட்சியப்படுத்த முடியாது என்பது உண்மைதான். ஆனால் அது முடிவு அல்ல. ஒரு பேய் வந்துருச்சு, ஒரு அளவுக்கு வளர்ந்து வந்துருச்சு, அதை அடையாளம் காட்ட முடியல. ஏன் கட்சிகள் பயப்படுகிறார்கள்? மக்கள் திமுக புறக்கணித்தால் பிரச்சனையாகும். இப்ப ராகுல் காந்தி இப்படி முடிவு எடுத்துட்டாரு, நம்ம அறிஞர்கள் சொன்னாங்கல்ல, மூத்த பத்திரிகையாளர்கள் உட்கார்ந்து பேசுறாங்க இல்லையா, காங்கிரஸ் ஓட்டு போயிடும், இந்து ஓட்டு போயிடும். இப்ப அது மாதிரி பயப்படக்கூடிய ஆட்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்கன்னா எதை பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள்? அவங்க ராம பக்தியினால அப்படி முடிவு எடுக்கல. மக்கள் ஓட்டு போடாம போயிடுவாங்களோன்னு பயம் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா இந்த சமூக அடித்தளம் அது அவர்களை அச்சுறுத்துவதாக இருக்கிறது. அதனால கட்சிகளை நீங்க சரியில்லை, நீங்க ஏன் போனீங்க, நீங்க ஏன் போகல, நீங்க ஏன் கேட்கல என்று பேசுவதில் பயன் இல்லை. நாம் வாழ்கின்ற இந்த சமூகத்தில் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல, உங்க குடும்பத்துல, உங்க நண்பர்கள் மத்தியில எவ்வளவு பேர் இந்த அநீதிக்கு எதிராக பொங்கி இருக்கிறார்கள். அப்படி பொங்கவில்லை என்று சொன்னால், அவர்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக தெரியவில்லை என்று சொன்னால், நாம் எந்த மாதிரியான சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்?
அதுல கட்சிக்காரனை போய் விமர்சனம் பெரிய மேதாவி மாதிரி பேசுறதுல என்ன பொருள் இருக்குது? இதை பார்த்துட்டு இவங்க ஓட்டை எப்படி வாங்குறதுன்றதான் அவன் யோசிக்கிறான். இதை வாங்குவதற்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுவோம், அனாவசியமா அளவுக்கு இருந்து பேச வேணாம் என்று அவர்கள் சிந்திக்கிறார்கள். அப்போ இதுலதான் இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம். அதுதான் தமிழ்நாட்டில் ஏதோ நடக்கும் பேசுவாங்க. கட்சிகளுக்கு லிமிடேஷன் இருக்குது, தேர்தல் கட்சிகளுக்கு. ஆனா இயக்கங்கள் இருக்குது நூற்றுக்கணக்கில். என்ன செய்யறாங்க எனக்கு தெரியல. இப்ப மோடி கோயிலா வராரு, ஒரு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடக்கும் எதிர்பார்க்கிறேன், ஒன்றும் நடக்கல, எதிர்ப்புகள் வரவில்லை. அப்போ என்ன ஆச்சு? ஜனநாயகத்துக்காக நிற்கிறோம் அல்லது சோசியலிசத்துக்காக நிற்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த இயல்பு நிலையை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் போல. இதுதான் விதி, ஒண்ணும் பண்ண முடியாது என்று ஏற்றுக்கொண்டு விட்டது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. அதனாலதான் கொதித்து போய் வேற வழி இல்லாம அவசரமா இப்படி ஒரு கூட்டத்தை நடத்தினா ஒரு 2-3 நேர்காணல்கள் யூடியூப் சேனல்ல சில தோழர்கள் நாங்கெல்லாம் பேசுறோம். இந்த பின்புலத்திலிருந்து நம்ம வரலாற்றை திரும்பி பார்க்கலாம் கொஞ்சம் சுருக்கமா. விடுதலை போராட்ட காலத்துல இருந்தே இந்த 3 ட்ராக் இருக்குது. ஒண்ணு பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், அது ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக பேசுது. அந்த பக்கம் RSS, இந்து மகாசபா போன்ற இயக்கங்கள், அவங்க இழந்து விட்ட பார்ப்பன அதிகாரத்தை மீட்பதற்காக, வெள்ளைக்காரன் வந்த பிறகு போயிடுச்சு, அதை திரும்ப மீட்கணும் என்பதற்காக அவர்கள் பேசுகிறார்கள். இது ரெண்டுக்கு நடுவுல ஒரு சமரசம் செய்து கொண்டுகின்ற பேசுகின்ற ஒரு பாலிடிக்ஸ் காங்கிரஸ் முன்வைக்குது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் சார்பாக நின்ற அம்பேத்கரோ பெரியாரோ எழுப்பிய முதல் கேள்வி சுயராஜ்யம் என்று அவர்கள் சொல்லும் போது சுயமரியாதை என்பதை இவர்கள் முன்வைத்தார்கள். யாருக்கு சுயராஜ்யம்? சுயராஜ்யம் தான் எங்க நிலைமை என்ன என்பதை இவர்கள் எழுப்பிய கேள்வி. புகழ்பெற்ற அம்பேத்கரின் வாசகம், இந்த வீதியில் நான் நடக்க முடியவில்லை, இந்த கிணத்துல தண்ணி எடுக்க முடியல, இந்த கோயில்ல கும்பிட முடியல, இதை என்னுடைய தேசம் என்று நான் எப்படி அழைப்பது என்று காந்திகிட்ட கேட்கிறார். அப்போ இதுதான் இந்த 2 எதிர்நிலை. விடுதலை போராட்டத்துக்கு காந்தி இதை பண்ணிட்டு இருக்கும்போது இந்து மகாசபா என்ன பண்ணாங்க? இந்துஸ்தானியை இந்தியா மாற்றுவதற்கு, இந்தி தேவநாகரி வடிவிலான இந்தி, அதை மாற்றுவதற்கான இயக்கம். சனாதன தர்ம சபாக்கள் நாடு முழுதும், மதமாற்றத்தை தடுப்பதற்கான இயக்கம், பசுவதையை தடுப்பதற்கான இயக்கம், இதெல்லாம் தான் வட இந்தியா முழுதும் நடந்துட்டு இருக்குது. இங்கேயும் சனாதன தர்ம சபாலாம் இருக்குது. தாழ்த்தப்பட்டோர் ஆலய நுழைவை தடுப்பதற்கான இயக்கம், இதெல்லாம் தான் அவங்க இந்து மகாசபா நடத்தி கொண்டிருந்தது. இந்த 3 போயிட்டு 1947 ஆகஸ்ட் 15 அதிகார மாற்றம் வந்தது. அதிகார மாற்றம் வந்ததன் காரணமா அவர்கள் கைவிட்டு விடவில்லை இந்து மகாசபாக்காரங்க. பிரிவினை காலத்தில் ஏற்பட்ட கலவரங்கள், இந்து முஸ்லிம் மோதல்களை வைத்து அதன் மூலம் பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடு போல இதை இந்து நாடாக அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் நடத்திய போராட்டம், அது கருத்து தளத்தில் அன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தாங்க மெஜாரிட்டியா. அரசமைப்பு சட்ட அவையில் நடந்த விவாதங்களை பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்தியை தேசிய மொழியாக்குவதோ அல்லது இந்து மதத்தின் புனிதத்தை காப்பதோ அல்லது பின்னால் அம்பேத்கர் கொண்டு வந்த ஹிந்து கோட் பில்லுக்கு எதிராக அவர்கள் நடத்திய கலவரங்கள், ஆர்ப்பாட்டங்களோ, இது எல்லாம் இதோட தொடர்புள்ளது. அதன் தொடர்ச்சியாக தான் காந்தி கொலை செய்யப்படுகிறார். இதனுடைய கண்டினியூவேஷன் தான் அது, இதனுடைய வெளிப்பாடு தான் அது. அதன் தொடர்ச்சி தான் 1949 டிசம்பர்ல பாபர் மசூதிக்குள்ளர இந்த ராமன் சிலையை திருட்டுத்தனமாக கொண்டு வைப்பது. இந்த காந்தி கொலை என்பது அவர்கள் செய்த ஒரு மோசமான முட்டாள்தனமான நடவடிக்கை. அதன் காரணமா ஒரு பெரிய பின்னடைவு அவங்களுக்கு ஏற்படுது. மக்கள் மத்தியிலேயே அது எடுபடலை. ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு அவர்கள் தலை தூக்க முடியல. ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்டா தான் இருக்கிறாங்க, அப்படிதான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதனால RSS என்ன செய்கிறது என்றால், முடிந்த வரைக்கும் காங்கிரஸுக்குள்ள தன்னுடைய ஆட்களை, இப்ப பட்டேல் எல்லாம் அவங்க வியந்து போற்றுவதற்கு காரணம் தான் RSS தடையை நீக்க உதவினார் போன்ற பல காரணங்கள். சாவர்கர் விடுதலைக்கு உதவினார் காந்தி கொலை வழக்குல, இப்படி பல விஷயம் இருக்கு. அப்ப காங்கிரஸுக்குள்ள அப்படி ஆட்கள் இருக்கிறாங்க. ஏன் நீங்க அந்த திருட்டு சிலையை வைத்த உடனே நேரு தந்தி அடிக்கிறாரு, உடனே அந்த சிலையை எடு அப்படின்னு சொல்லி தந்தி அடிக்கிறாரு. ஆனா யூபியோடைய முதல்வர், அன்றைய முதல்வர், அதை எடுக்க மறுக்கிறார், காங்கிரஸ் முதல்வர். அப்படி உள்ளுக்குள்ள அப்படி ஒரு செல்வாக்கு இருந்தது அவர்களுக்குள்ள. ஆனா 30 ஆண்டுகளுக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மைய நீரோட்ட அரசியல் அவர்கள் செல்வாக்கு பெற முடியவில்லை. எப்ப செல்வாக்கு பெறுகிறார்கள்? அவசர நிலை காலத்துல. இது ஒரு அவுட்லைன் மட்டும் நான் சொல்றேன். அவசர நிலை காலத்தில் எல்லார் மீதும் ஒடுக்கப்பட்ட ஒடுக்குமுறை, அதுல RSS தடை செய்யப்படுகிறது, அவங்களும் ஜெயிலுக்கு போறாங்க.
இதெல்லாம் வந்த பிறகு அதற்கு எதிராக ஜனதா கட்சி வருது. ஜனதா கட்சிக்குள்ள ஜனசங்கம் உள்ளே வந்து சேர்கிறது. எல்லாரும் எல்லா கட்சியும் அவங்க கட்சியெல்லாம் விட்டுட்டு ஜனதான்னு ஒரு புது கட்சியை உருவாக்குறாங்க. ஜனசங்கத்து ஆட்கள் வந்த பிறகு இந்த கட்சியில ஜனதா கட்சியில் இருந்து கொண்டே RSS உறுப்பினர்களா இருக்கிறாங்க. இந்த இரட்டை உறுப்பினர் என்பதை ஏற்க முடியாது என்று அந்த கட்சிக்குள்ள இருந்த சோசியலிஸ்டுகள் ராஜ்நாராயண் போன்றோர் கடுமையாக எதிர்க்கிறார்கள். அதை ஒட்டி ஒரு பிளவு ஏற்படுகிறது, ஆட்சி கவிழ்கிறது. அப்புறம்தான் பாரதிய ஜனதா என்ற கட்சியை அவர்கள் உருவாக்குகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி உருவான உடனேயும் அவங்க வந்து பெருசா வந்துடல. அப்போ கூட இந்துத்துவம் என்று அவர்களால் பேச முடியவில்லை. முதல்ல என்ன பேசுறாங்க, காந்திய சோசியலிசம். இப்போ காந்திக்கும் சோசியலிசத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, காந்திக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா காந்திய சோசியலிசம் அப்படின்னு முதல்ல ஒரு கொள்கையை அறிவிக்கிறாங்க. ஆமா, சோசியலிசத்துக்கும் அந்த சம்பந்தம் உண்டு, கொலை செய்வது கம்யூனிஸ்ட் இல்ல. அப்படி அறிவிக்கிறார்கள். எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, இந்துத்துவம் என்ற கொள்கையை இன்னைக்கு அவங்க பேசுற மாதிரி அன்னைக்கு அப்படி பேச முடியவில்லை. அந்த காலத்துல அப்படிதான் தொடங்குது. அவர்களுக்கு வாழ்வு கொடுத்தது ராஜீவ்காந்தி. ராஜீவ்காந்தி அன்னைக்கு வந்து ஷாபானு என்ற ஒரு முஸ்லிம் பெண், அவங்களுக்கு வந்து இந்த ஜீவனாம்சம் அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்து அதுக்கு ஒரு சட்டம் இயற்றினாரு. அது எங்க மத உரிமையில் தலையிடுகிறீர்கள் என்று சொல்லி முஸ்லீம்கள் வந்து சையத் ஷஹாபுதீன் தலைமையில போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் அவர் பின்வாங்கினாரு. முஸ்லீம்கள்ட்ட பின்வாங்கின உடனே நீ வந்து முஸ்லீம்களை தாஜா செய்கிறாய் அப்படின்னு இவங்க பிஜேபி அடிச்ச உடனே சரி அப்ப இந்துக்களை தாஜா செய்வோம் அப்படின்னு சொல்லி 86ல் அந்த பாபர் மசூதிக்குள்ள ராமன் சிலை அது மூடிதான் வச்சிருந்தாங்க, கேட்டு போட்டு மூடி வச்சிருந்தாங்க. அதை திடீர்னு திறந்து விடுவதற்கு ராஜீவ்காந்தி ஏற்பாடு செய்தார். இதை வந்து நாங்க இதுக்காகத்தான் செய்தோம் என்று ராஜீவ்காந்தி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த அவருடைய உறவினரான அருண் நேரு கட்டுரையாவே எழுதியிருக்காரு. இந்துக்களை தாஜா பண்றதுக்காக தான் நாங்க திறந்து விட்டோம். அந்த திறந்து விட்ட உத்தரவை வழங்கிய நீதிபதி KM பாண்டே. நிர்மலா சீதாராமன் ஒரு கதை சொன்னாங்க தெரியுமா? நீதிமன்ற தீர்ப்பு சொல்லும் போது நீதிமன்றத்து மாடத்தில் ஒரு குரங்கு அமர்ந்திருந்தது. அனுமாரின் பின் வாரிசு, குரங்குன்னு சொல்லக்கூடாது இல்ல, அனுமாரின் பின் வாரிசு அமர்ந்திருந்ததுன்னு சொன்னாங்க. அவங்க ஏதோ சுப்ரீம் கோர்ட்ல அமர்ந்திருந்ததா நினைச்சிருக்கிறாங்க. அதை கேட்டுக்கிட்டு இந்த ரங்கராஜ பாண்டியன் உருட்டிட்டு இருந்தாரு. அது வந்து அந்த நீதிபதி, இந்த திறந்து விட்ட நீதிபதி ஓய்வு பெற்ற பிறகு ஒரு தன் வரலாறு எழுதினார், ஆட்டோபயோகிராபி. அந்த ஆட்டோபயோகிராபில அவர் என்ன எழுதுறாரு, இந்த மாதிரி நான் இன்னைக்கு இந்த தீர்ப்பு எழுதுறதுக்கு போறேன், அப்போ வந்து மேல வந்து ஒரு கருங்குரங்கு உட்காந்துருந்துச்சு, அப்புறம் திரும்பி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா வீட்லயும் உட்காந்துருக்குது, இது தெய்வீக செயலன்றி வேற என்னன்னு எழுதியிருக்கிறாரு அவர். அந்த அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் சரி அப்படி இல்ல, அது அப்படி அந்த மசூதி ராமன் கோயில் வந்து வழிபாட்டுக்கு திறந்து விடப்படுகிறது. திறந்து விடப்பட்டதிலிருந்து பிஜேபிக்கு வந்து அப்பதான் வந்து உயிர் வருது. அப்போ அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி அரசு, VP சிங் வர்றாரு, போஃபர்ஸ் ஊழல் தோல்வி அடைகிறாங்க. VP சிங் ஆட்சி வந்து மண்டல் கமிஷனை வந்து அறிமுகப்படுத்துறாரு. மண்டல் கமிஷன் அறிமுகப்படுத்தப்பட்ட உடனேயே அது இந்து சமூகத்தை இதுவரை எந்த வெள்ளக்காரனோ முகலாயர்களோ கூட பிளக்காத அளவுக்கு ஒரு கொடிய பிளவை இந்து சமூகத்தில் VP சிங் ஏற்படுத்துகிறார் என்று குற்றம் சாட்டுகிறது பிஜேபி. மண்டல் கமிஷனுக்கு எதிராக கலவரங்கள் நடக்கின்றன. அப்பதான் அதற்கு எதிராக இந்து ஒற்றுமையை கன்சாலிடேட் பண்றதுக்காக இந்த பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், ஆதிக்க சாதியினர் என்று கோடு போட்டு பிரித்து காட்டுவதை மழுங்க செய்வதற்காக, பிரச்சனையை திசை திருப்புவதற்காக ரத யாத்திரை தொடங்கப்படுது. ரத யாத்திரை எதுக்கு? அங்க ராமன் கோயில் கட்டணும் அப்படின்றது. அதுல ஒவ்வொரு ஸ்டெப்ல வந்து நிறைய சமரசங்களில் அரசுகள் ஈடுபடுகின்றன. செங்கல்ல எடுத்துட்டு போய் ஒரு சிலான்யாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அதுக்கு அனுமதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. நடுவுல முலாயம் சிங் அரசு இருக்குது. முலாயம் சிங் அரசு இருக்கும் போதே மசூதியை இடிக்க முயற்சி பண்றாங்க. அப்போ முலாயம் சிங் ரொம்ப தீவிரமான மதசார்பற்றவரா இருக்காரு. அப்போ இந்த கரசேவர்களுக்கு எதிராக துப்பாக்கி சூடு நடக்குது. 10-12 பேர் கொல்லப்படுறாங்க. மசூதி இடிக்க முடியல, வந்துடுறாங்க. அப்புறம் அந்த தியாகிகளை வச்சு அரசியல் பண்றாங்க. 91ல் முதல் முறையாக உத்தரப்பிரதேசத்துல வெற்றி பெற்று கல்யாண் சிங் முதலமைச்சராகிறாரு பிஜேபி. ஆன உடனே என்ன செய்யறாரு? 2 காரியம் செய்யறாரு. அந்த மகந்த கொலை செய்தார்கள் லால்தாஸ் சொன்னாங்க இல்லையா, அந்த லால்தாஸை அந்த பதவியிலிருந்து அகற்றுகிறார்.
அகற்றிட்டு வேற ஒரு ஆளை போடுறாங்க இடிக்கிறதுக்கு முன்னாலேயே. அடுத்தது அந்த மசூதிக்கு அருகாமையில் சுமார் ஒரு 2.25 ஏக்கர் நிலத்தை விஸ்வ இந்து பரிஷத்துக்கு வந்து ஒப்படைக்கிறாங்க. இந்த ட்ரஸ்ட்டுக்கு, ராமஜென்மபூமி ஆட்களுக்கு அதை வந்து ஒப்படைக்கிறாங்க. அதை ஒப்படைச்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா, மசூதிக்கு அருகாமையில் இருக்கிற அந்த இடத்த தோண்டி, ஆகா இங்க ஆதாரங்கள் கிடைச்சிருச்சு, கோயில் இருக்குது. அதுக்கு பிபி லால் என்று ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அவங்க ஆளு, அவர் வந்து இங்கேயே கிடைக்குதுன்னா மசூதிக்கு அடியில தோண்டி பார்த்தா நிச்சயம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு வந்து அந்த பிபி லால் வந்து அறிக்கை விடுகிறார். இதெல்லாம் பழைய நிறைய இருக்குது, அதை பத்தி கதைகள் அப்போ பேசப்பட்டது. இதெல்லாம் பொய் என்று விவாதித்து நிறைய அன்று எழுதப்பட்டிருக்குது. அந்த மாதிரி சொல்றாங்க. 92 டிசம்பர் 6 உச்ச நீதிமன்றத்துக்கு இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்து விட்டு, ஒரு அமைதி வழியில நாங்க பஜனை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துட்டு இடிக்கிறாங்க. அப்படி இடித்த பிறகு ஆட்சிகள் கலைக்கப்படுகின்றன. இடித்த பிறகு அதுக்கு உச்சநீதிமன்றம் கல்யாண் சிங்குக்கு ரொம்ப கடுமையான ஒரு தண்டனை கொடுக்குது, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கு. ஒரு நாள் கோர்ட்ல நிக்கணும் அப்படின்னு சொல்லுது. இதுதான் வந்து இவங்க மேலெல்லாம் வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு பூரா ஒன்றும் இல்லாம ஆயிடுச்சு அதுக்கு பின்னால. இது இந்த மசூதி இடிப்பை பற்றி பிரபல பத்திரிகையாளர் குல்தீப் நய்யார் வந்து எழுதியிருக்கிறார். மசூதி இடிக்கப்படும் போது நரசிம்மராவ் பூஜை அறையில் இருந்தார். கடைசி கல்லும் இடித்து முடியும் வரை அவர் பூஜை அறையிலிருந்து எழுந்திருக்கவில்லை. அப்போ இது எப்படி நடந்தது என்பதை வந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். இது வந்து 92. மசூதி இடித்த உடனே பிஜேபி மாபெரும் வெற்றி பெற்று விடவில்லை. இது ரொம்ப முக்கியம். அடுத்த நடைபெற்ற தேர்தலில் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கல. அதுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய தவறுகள், பிற கொள்கைகள், அதுல வரக்கூடிய பிரச்சனை, இதுலதான் வந்து பிஜேபி செல்வாக்கு பெற முடிகிறதே தவிர இந்த மதத்தை வைத்து மட்டும் அவங்க பெற முடியவில்லை. ஆனால் 80களின் பிற்பகுதியில் அத்வானி நடத்திய ரத யாத்திரை இருக்கு இல்லையா, அந்த ரத யாத்திரை அப்படின்றதுதான் இந்திய சமூகத்துல இப்படிப்பட்ட, இன்னைக்கு வந்து வயசாயிடுச்சு, அத்வானியை ஒதுக்கிட்டாரு, அவரை கோயிலுக்கு வர வேண்டாம்னு வேற சொல்றாங்க அப்படின்னு ஏதோ ரொம்ப வயசான பரிதாபத்துக்குரிய முதியவர் மாதிரி கொலகாரன் வந்தான். 1 நம்பர் கொலகாரன். இந்த சமூகத்தை பிளவுபடுத்தி ரத்த சேற்றில் ஆழ்த்திய கிரிமினல் அத்வானி. இதை பற்றி ராமச்சந்திர குஹா ஒன்று எழுதியிருக்காரு. 3 மிகப்பெரிய இதை வந்து எடுத்துக்கலாம். குஜராத் படுகொலை, ரத யாத்திரை, 1984 இந்திரா காந்தி கொல்லப்பட்ட போது நடைபெற்ற சீக்கியர்களுக்கு எதிரான படுகொலை. இந்த 3ல கம்பேரிட்டிவா ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்கா திட்டமிட்டு கிட்டத்தட்ட 15 மாநிலங்கள்ல ரத யாத்திரை போயிருக்குது. போன இடம் பூரா கலவரம். யூபியில எல்லாம் நீங்க வந்து படிச்சா நம்ப முடியாது. ஹஷிம்புரா என்ற இடத்துல, மல்லியானா என்ற இடத்துல அப்பாவி முஸ்லிம்கள் அப்படியே கொத்து கொத்தா கொல்லப்பட்டு பாடி வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு காலிஃபிளவர் வயல்ல வந்து புதைக்கப்பட்டார்கள். கங்கை கால்வாயில வந்து உடல்களை வீசி அடைஞ்சு கால்வாயை அடைச்சிருக்கு. அந்த மாதிரி உடல்கள் வீசப்பட்டன. எண்ணிலடங்காத கொலைகள். மும்பையில் நடைபெற்ற மசூதி இடிப்பை தொடர்ந்து மும்பையில் நடைபெற்ற மிகப்பெரிய கலவரம். அதை பொய்யா மணிரத்னம் சித்தரித்து பாம்பேன்னு படம் எடுத்தார். இந்துவுக்கும் முஸ்லீமுக்கும் சண்டைன்னு நடைபெற்றது. இஸ்லாமியர்களுக்கு எதிரான கலவரம். இந்த நம்ம சஞ்சய் தத் என்ற நடிகர் உட்பட அதுல வந்து கைது செய்யப்பட்டாங்க. பணக்கார முஸ்லிம்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்ற நிலை இருந்தது. இப்படி நாடு முழுதும் இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாக்கப்பட்டது. இதுக்கு அப்புறம் வருது 2002 குஜராத் படுகொலை. 2002 குஜராத் படுகொலையும் அயோத்திக்கு கரசேவர்கள் அனுப்புறாங்க. குஜராத்ல இருந்து அவங்க போயிட்டு திரும்பி வர்றாங்க. அங்க ஏதோ ஒரு தூணு நடுற விழான்னு சொல்லி அனுப்புறாங்க. அனுப்பிட்டு அவங்க திரும்பி வரும்போதுதான் கோத்ரா என்ற இடத்துல அந்த ரயில் பெட்டி எரிகிறது. அந்த ரயில் பெட்டி முஸ்லிம்களால் கொளுத்தப்பட்டது என்று சொல்லி தண்டனை விதிச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு அது எரிஞ்ச உடனே அடுத்த கணம் அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த அத்வானி இது பாகிஸ்தான் சதின்னு அறிக்கை விட்டார். விசாரணை நடக்கல, என்ன ஏதுன்னு பார்க்கல, அதுக்கு முன்னாலே பாகிஸ்தான் சதி என்றார். அப்புறம் அந்த எரிந்த உடல்கள் வந்து ஊர்வலமாக கொண்டு போகப்பட்டன. அங்க கொண்டு போய் மரியாதை செலுத்துவதற்காக கொண்டு போனாங்க. அதுல இருந்து தான் அந்த கலவரம் திட்டமிட்டே நடத்தப்பட்டது. அதை பத்தி நீங்க பலது படித்திருக்கலாம். அதுக்குள்ள நான் விவரத்துக்குள்ள போகல. அந்த பெட்டி வெளியிலிருந்து கொளுத்தப்படவில்லை, உள்ளிருந்துதான் கொளுத்தப்பட்டது என்பது அன்று ரயில்வே அமைச்சராக இருந்த முலாயம் சிங் யாதவ் நியமித்த பானர்ஜி கமிஷனுடைய அறிக்கை. அதை பார்த்தாலே தெரியும். இப்ப சமீபத்தில் ஒரு ரயில் பெட்டிக்கு விபத்து நடந்தது. அந்த ரயில் பெட்டி விபத்தோட ஒப்பிட்டு பார்த்தாக்கா உள்ளிருந்து எரிந்ததா வெளியிருந்து எரிந்ததா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது உள்ளிருந்து தான் எரிஞ்சிருக்குது. அதனாலதான் உத்தவ் தாக்கரே
இப்ப ராமன் கோயிலை கட்டிட்டு மாசம் 10,000 பேரை இன்னும் கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஒரு உத்தவ் தாக்கரே சிவசேனாக்காரர் இல்லையா, அவர் மசூதி இடிப்புல இவங்களுக்கு ஆதரவா இருந்தவர் இல்ல, அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. 10,000 பேரை கூட்டு போறேன்னு சொல்றாங்க, திரும்பி வர வழியில ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டுன்னு சொல்லியிருக்காரு. தேர்தலுக்கு முன்னால, 24 தேர்தலுக்கு முன்னால் இவங்களே கொன்னுட்டு அதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு உத்தவ் தாக்கரே வந்து இவங்களே கொன்னுட்டுன்னு சொல்லல, இப்படி சொல்லியிருக்காரு. அது புல்வாமா மாதிரி தான் அது. அப்போ இது அதனால இப்படி இது 2002 குஜராத் படுகொலை. நீங்க 2014 மோடி ஆட்சிக்கு வந்ததும் கூட இந்துத்துவ அரசியலை முன்வைத்து வரவில்லை. 2G ஊழல், காங்கிரசின் ஊழல்கள், அதை முன்வைத்து சப்கா சாத் சப்கா விகாஸ் சொல்லி தான் ஒரு பதவிக்கு வந்தார். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகுதான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, மாற்றியத்தை முன்வைத்து, லவ் ஜிஹாத்ன்றதை முன்வைத்து, பொது சிவில் சட்டத்தை முன்வைத்து, காஷ்மீர் பிரச்சனையை முன்வைத்து ஆங்காங்கே பல விதமான கலவரங்கள் வந்து நடத்தப்படுது. இந்த எல்லாத்தையும் ஒரு ஒற்றுமை என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க லவ் ஜிஹாதை எடுத்துங்க, மதமாற்றத்தை எடுத்துங்க, மாட்டுக்கறி பிரச்சனை எடுத்துங்க, எதெல்லாம் இல்லீகாலிட்டி, லிஞ்சிங், படுகொலைகள், அடித்து கொலைகள், கும்பல் கொலைகள், இதெல்லாம் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்ல மதமாற்ற தடை சட்டம் வரும், பசுவதை தடை சட்டம் வரும், லவ் ஜிஹாதுக்கு சட்டம் வரும். எதெல்லாம் இல்லீகலோ அது அடுத்தது வந்து லீகலாக்கப்படும். இதுதான் வந்து பிஜேபியினுடைய வரலாறில் தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது. பாபர் மசூதி விஷயத்தில் நடந்ததும் அதுதான். ஒரு இல்லீகாலிட்டி, டிசம்பர் 6ஆம் தேதி இடித்தது என்பது ஒரு சட்டவிரோத நடவடிக்கை. 1949 கொண்டு வந்து உள்ளே வைத்தது என்பது ஒரு சட்டவிரோத நடவடிக்கை. அந்த சட்டவிரோத நடவடிக்கைக்கு சட்ட அங்கீகாரம் வழங்கப்பட்டு அது வந்து இன்னைக்கு கோயில் கட்டுறாங்க. அதுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தின் ஆசி இருக்குது. அது இப்போ சட்டபூர்வம் ஆக்கப்பட்டு விட்டது. அந்த கிரிமினாலிட்டிக்கு இப்போ 22ஆம் தேதி லீவ் விட்டு இதை அமல்படுத்துகிறார். 1949 அது திருட்டுத்தனமா வைக்கப்பட்டது அப்படின்றது நம்ம எழுத்தாளர் ஜாவுடைய புக் வந்து இருக்குது. நீங்க தீரேந்திர ஜா, DK ஜா, அவருடைய புத்தகம் புக் ஃபேர்ல நீங்க வாங்கி பார்க்கலாம். அந்த இரவில் என்ன நடந்தது என்பதை நேரடி சாட்சியங்களை பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா அன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னா, 1949 டிசம்பர் அந்த நள்ளிரவுல திட்டம் போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, காந்தி கொலையில் ஈடுபட்டிருந்த அதே சக்திகள் தான் இதுக்கும் பிளான் பண்ணாங்கன்னு சொல்றாரு. இந்த சிலையை உள்ளே வைப்பதற்கும் அந்த சிலையை உள்ள வச்சுட்டு என்ன பரப்புறாங்க அப்படின்னாக்கா, உள்ளுக்குள்ள இருந்து பூமி வெடித்து ராமர் வெளியே கிளம்பி வந்து விட்டார், சுயம்புவாக வந்து விட்டார் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணி அடுத்த கணம் 2000-3000 பேர் வந்து இங்க பக்தர்கள் கூடுகிறார்கள். இது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டட், திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது. சரி, இதுக்கு முன்னால அங்க அந்த இஷ்யூ இருந்துச்சா? அன்னைக்குதான் 1949 தான் வந்து சென்னை இல்ல, 1855 தான் முதல் முறையா அந்த பிரச்சனை வருது. 1800 முதல்ல தோழர் சொன்னாங்க, அவத் சமஸ்தானம், ஃபைசாபாத், அங்கதான் வந்து இந்த சிப்பாய் கழகம் என்று சொல்லக்கூடிய முதல் சுதந்திர போர் அங்க முதல்ல தொடங்குது. அந்த முதல் சுதந்திர போர் என்ற அந்த போரை அந்த சமஸ்தானத்தில் முன்னின்று நடத்திய பெண் ஹஸ்ரத் பேகம் என்ற இஸ்லாமிய ராணி. அவள் ராணி அல்ல, அவள் ஒரு குடியான பெண், மன்னனுக்கு வைப்பாட்டியாக கொண்டு வரப்பட்ட ஒரு பெண். மன்னனுடைய ராணி எல்லாம் பிரிட்டிஷ்காரன் சரணடைஞ்சிட்டான். முடியாது என்று எதிர்த்து நின்ற பெண் வந்து இந்த பெண் கடைசி காலம் வரைக்கும் போராடி அனாதையா செத்து போறாங்க. அங்கு அசாத்தியமான இந்து முஸ்லிம் ஒற்றுமை நிலவியது. அதே நேரத்துல அந்த இடம் பற்றிய ஒரு கிளைம், இத கொஞ்சம் பேர் அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க ராமர் பிறந்தாரு, அதுவும் மசூதிக்கு உள்ள இல்ல, மசூதிக்கு வெளியே ராம் சபுத்ரான் பேர், அதுக்கு ஒரு மேடை, அங்க வந்து பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது அந்த வாஜித் அலி ஷா என்ற அந்த மன்னனே பஞ்சாயத்து பண்ணி அங்க அவங்களுக்கு வந்து அங்க கும்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த முஸ்லிம் நவாபே வந்து அதுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு. அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போய் வெள்ளக்கார நீதிபதி, இதெல்லாம் 350 வருஷத்துக்கு நீ வந்து உன்கிட்ட டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் எதுவும் கிடையாது உன் இடம்னு சொல்றதுக்கு, 350 வருஷத்துக்கு முன்னால பாபர் இடிச்சிட்டாருன்னு சொல்ற, அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது, இதுக்கெல்லாம் பஞ்சாயத்து பண்ண முடியாது, அது மசூதி அவர்களுக்கு தான் சொன்னா, நீ வேணா வெளியே கும்பிட்டுக்க என்று அன்றைக்கு பிரிட்டிஷாருடைய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்குது. அதுக்கு பிறகு 49 தான். ஆனா இந்த பீரியட் வந்து எதே முக்கியம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு இந்து முஸ்லிம் பிரிவினையை வளர்ப்பதற்கு பிரிட்டிஷார் இதை பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த ஒற்றுமை தனக்கு சவாலா இருக்கிறதுனால
இந்த விரிசலுக்குள்ள அவங்க வந்து அதை என்ன விரிசலை பெரிதாக்குவதற்கு என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள். அதற்கு இந்து மகாசபா அவர்களுக்கு வந்து இந்துத்துவ சக்திகள் இன்னைக்கு உதவியா இருந்தாங்க. இது சரி. அப்புறம் 49 இது வைக்கிறாங்க. நேரு சொல்லியும் வந்து எடுக்கல, பூட்டை போட்டுடுறாங்க. பூட்டை போட்ட பிறகு அதுக்கு பிறகு ஒரே இது வந்து 86 ராஜீவ்காந்தி திறந்து விடுறாரு. திறந்து விட்ட பிறகுதான் இந்த பிரச்சனை வந்து தொடங்குகிறது. அதை பற்றி நான் உங்களுக்கு முன்னாலேயே சொன்னேன். அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு முதல்ல 2010 தீர்ப்பு சொல்லுது அலகாபாத் உயர்நீதிமன்றம். இந்த பிரச்சனையில நீங்க ஒண்ணு முக்கியமா பார்க்கணும். ஒண்ணு வந்து இது இந்து நாடு, இந்துக்கள் மெஜாரிட்டி, இங்க வந்து நமக்கு உரிமை இல்லை, இந்து கத்திரேமேக, இந்துக்களுக்கு அபாயம், இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அவனுடையது. வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்க வந்து இந்த வழக்கு போடுறது இருக்கு இல்லையா, அதுவே 49 உடனே எல்லாம் பூட்டின உடனே வழக்கு போடல, ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு தான் வழக்கு போடுறாங்க. அவ்வளவு சீரியஸா இல்லை அதுல, அதான் முக்கியம். அப்புறம் தான் வழக்கு போடுறாங்க. முஸ்லீம் தரப்பும் சரின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்மனுதாரர் வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு தான் இங்க விசாரணைக்கு வருது. இதற்கு இடையில தேவகிநந்தன் அகர்வால் அப்படின்னு ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ரிட்டையர் ஆனவர், அவர் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறாரு. நீ யாருப்பா அப்படின்னு கோர்ட்ல கேட்டா, நான் ராமனுடைய குழந்தை ராமனின் ஃப்ரெண்ட். சிரிக்காதீங்க, இது லீகல். நான் குழந்தை ராமனுடைய ஃப்ரெண்ட் அப்படின்ற முறையில அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. ஆமா, அது எப்படின்னு சொல்றேன் நான். ஏனென்றால் இந்த கோயில்கள்ல சொத்து இருக்குது, இன்னைக்கு நல்லா கத்திட்டு இருக்காங்களா அறநிலையத்துறை. இப்ப இந்த கோயில் சொத்தெல்லாம் யார் பேர்ல இருக்குதுன்னாக்கா விக்கிரகத்தின் பேர்ல தான் இருக்குது. விக்கிரகம் என்பது நம்முடைய சட்டப்படி பெர்பெச்சுவல் மைனர். பெர்பெச்சுவல்னா காலம்பூரா அது ஒரு மைனர் மாதிரி. அப்ப மைனருக்கு ஒரு கார்டியன் இருப்பாங்க இல்லையா, அந்த கார்டியனோட இடம் தான் இந்த ராம்லல்லாவுடைய ஃப்ரெண்டு. இப்போ அப்போ அந்த ஃப்ரெண்டு அப்படின்றவர் கடவுளுக்கு நன்மை தரும் விதத்தில் தான் செயல்படுவார்ன்றதுக்கு என்ன கேரண்டி இருக்குது? கடவுள் விரும்பும் வித, இப்போ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொத்தெல்லாம் வித்துடலாம்ல, கடவுளுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு விற்கலாம் இல்லையா? இல்லையா? கடவுளே நான் தான் சொல்லி தீட்சிதர்கள் வித்திருக்கிறாங்க. தீட்சிதர்கள் வந்து சபாநாயகர்னு பேர், அங்க சபாநாயகர் பேர்ல தான் அந்த கடவுளுக்கு பேர். நடராஜர் இல்ல, சபாநாயகர். சபாநாயகர் பேர்ல தான் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்குது. சபாநாயகர் தீட்சிதர் இருக்கிறாங்க. சபாநாயகர் தீட்சிதர் கையெழுத்து போட்டு சபாநாயகர் சொத்தை வித்திருக்கிறாரு, அது தனி கதை. அப்போ அது அது இருக்கட்டும். அது மாதிரி கடவுளின் ஃப்ரெண்டு அவரு கடவுளுக்கு நன்மை செய்வார்ன்றதுக்கு என்ன கேரண்டியும் கிடையாது, அவர் சொல்றதுதான். அதுல உள்ள ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னாக்கா, இப்ப இன்னொருத்தர் வந்து நானும் கடவுள் ஃப்ரெண்டுன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப கடவுளுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்க முடியும்ன்றதுதான் சட்டத்துல இருக்கக்கூடிய சிக்கல். இது எவ்வளவு கேலி கூத்தாக இருந்தாலும் இதுதான் சட்டம். இப்போ என்ன செய்யறாங்கன்னா, இந்த நிர்மோகி அக்காரா அவங்க அதெல்லாம் வந்து லிமிட்டேஷன் சொல்லுவாங்க சட்டத்துல. 10 ஆண்டு ஆயிடுச்சு, நீ இதுல இருக்க முடியாதுன்னு துரத்தி விட்டுறாங்க. துரத்தி விட்டுட்டு எதை எடுத்துக்கிறாங்கன்னா, ராம்லல்லா குழந்தை ராமன் இருக்கார் இல்லையா, அகர்வால், அவருடைய பெட்டிஷனை வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த அகர்வால் செத்து போய் அதுக்கு பிறகு அவருடைய வாரிசுகள்லாம் வந்து வந்துடுறாங்க. இப்போ இதுல ஒரு கேள்வி வருது. இது வந்து ஒரு சிவில் சொத்து தொடர்பான வழக்கு. சிவில் சொத்து தொடர்பான வழக்குல ராமன் அங்க பிறந்தான் அப்படின்னா கும்பிட்டுக்க, அவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அது எனக்கு சொந்தம்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா யார் வேணா சொல்லலாம் இல்லையா? ஒரு மத நம்பிக்கை என்றால் வழிபாட்டுக்கு தான் உரிமை கோர முடியுமே தவிர சொத்துக்கு உரிமை கோர முடியுமா என்ற கேள்வி நீதிமன்றத்தின் முன்னால் வருகிறது. நீதிமன்றம் அந்த சொத்துரிமையை அங்கீகரிக்கிறது. அதுல நான் ரொம்ப விரிவா போகல. அந்த அலகாபாத் தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னாக்கா, வேதங்களை எல்லாம் மேற்கோள் காட்டி, அதாவது ஒருவேளை அங்க ராமன் சிலையே இல்லைன்னாலும் அது ராமன் பிறந்த இடம் தான். இதெல்லாம் தீர்ப்புல இருக்குது. ஒருவேளை ராமன் சிலையே அங்கு இல்லை என்றாலும் அது ராமன் பிறந்த இடம்தான். ஏனென்றால் ராமன் பிறந்த இடம், காற்று எப்படி வாயு நிரம்பி இருக்கிறதோ அதுபோல ராமன் பிறந்த அந்த ஸ்பாட்டே தெய்வம். அங்க விக்கிரகம் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பாபர் மசூதியை கோயிலை இடித்து மசூதியை கட்டி இருந்தாலும் அது கோயில் தான். ஏன்னா அங்க கடவுள் இருக்கிறாரு, அவர் வெளியே போயிடல. இதெல்லாம் வந்து அந்த தீர்ப்புல கூறப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி சொல்லிதான் 2/3 பங்கு இடத்தை இந்துக்களுக்கும் 1 பங்கு இடத்தை முஸ்லிம்களுக்கும் என்று சொல்றாங்க. மற்றபடி இது சிவில் வழக்காச்சே, எதனா ஒரு எவிடன்ஸ் காட்டி இருக்கிறாங்களா? இதுல ரொம்ப காமன் சென்ஸ் கேள்விகள்லாம் இருக்குது. நீங்க சொல்லக்கூடிய இந்த பீரியட்ல தான்
ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்த தயானந்த சரஸ்வதி இருந்தார். இந்த காலகட்டத்தில் தான் விவேகானந்தர் இருந்தார். இவங்க யாராவது இப்படி ஒரு அநீதி நடந்திருக்குன்னு யாராவது பேசியிருக்காங்களா? யாராவது இதை எழுப்பி இருக்கிறாங்களா? யாரும் எழுப்பினது இல்லை. எந்த சமஸ்கிருத இலக்கியத்திலாவது இந்த இடத்துல அவர் பிறந்தார் என்று இருக்கிறதா? இல்லை. அயோத்தியில குறைஞ்சது ஒரு 10-20 இடத்துல அங்க எப்படின்னாக்கா இந்த இது மாதிரி தாங்க, அது ஒவ்வொருத்தரும் இங்கதான் ராமர் பிறந்தாருன்னு சொல்லி ஒரு உண்டியல வச்சுட்டு வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது இதுக்கு முன்னால அயோத்தியில நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயம். விஹெச்பி வந்த பிறகுதான் மிச்சம் எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு இந்த இடத்துல தான் பிறந்தாரு, எவனும் பேசக்கூடாது, மற்ற இடத்துல எல்லாம் பிறகலன்ட்டாங்க. இல்ல இங்க பிறந்தாருன்னா அடி. அது மாதிரி இப்ப விஹெச்பி இதை டேக் ஓவர் பண்ண பிறகு இதுதான் இடம் என்று நிலைநாட்டி விட்டார்கள். சோ இது உயர்நீதிமன்ற தீர்ப்பு. அதுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு வருது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துல நரசிம்மராவ் கேட்கிறாரு, இந்த ராமன் அங்க பிறந்தாரா இல்லையான்னு நீங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. இதெல்லாம் நாங்க சொல்ல முடியாதுன்னு ஓடிட்டோம் அப்ப ஜட்ஜு. இதெல்லாம் நாங்க எப்படி சொல்ல முடியும்னு போயிட்டாங்க. இப்போ இந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்துக்கு வருது. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லி இருக்குது அப்படின்னாக்கா அது ரொம்ப விரிவா போக வேணாம், அது ஒரு பெரிய தலைப்புன்றதுனால 2-3 விஷயங்கள் இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க பிஜேபிக்காரங்க, அதனால நீங்க தெரிஞ்சுக்கணும். 500 ஆண்டுகளுக்கு முன்னால் இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைத்து விட்டது. இது மோடியிலிருந்து சங்கிகள் அத்தனை பேரும் பேசுறாங்க. இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு இது இந்துக்கள் தரப்புக்கு இந்த நிலத்தை கொடுத்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட 500 ஆண்டுகளுக்கு முன்னால் அநீதி நடந்ததாக, அதாவது பாபருடைய தளபதி மீர்பாக்கி அந்த கோயிலை இடித்து அங்க மசூதியை கட்டினார் என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறதா என்றால் இல்லை. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அந்த இடத்தில் பாபர் கோயிலை இடித்து மசூதி கட்டினார் என்பதற்கான எந்த எவிடன்ஸையும் கொடுக்கவில்லை அப்படின்னு தீர்ப்புல தெளிவா இருக்குது. அப்படி தீர்ப்புல இருக்கும் போதே ஒரு நாட்டின் பிரதமர் 500 ஆண்டு அநீதி சரியா பண்ணப்பட்டது அப்படின்னு பேசுறாரு. அத கோர்ட்டு கேட்டுக்கிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், இந்த அது கிடைத்த அந்த பொருள்கள், அதை பத்தி ஆர்கியாலஜிக்கல் சர்வே என்ன சொல்லிருக்கு? இது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சிலையோ விக்கிரகமோ அதெல்லாம் இல்லை, சில துண்டு துக்காணி. அது இந்துவா பௌத்தமா அல்லது சமணமா என்று சொல்ல முடியாத தூண்கள், அது மாதிரி துண்டு அடியில் இருந்திருக்குது. அது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. பாபர் எப்போ 16ஆம் நூற்றாண்டு. அதனால அதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இப்போ பாபர் நாமாவில் அவரே எழுதியிருக்கிறாரு இடிச்சது அப்படின்னு இந்த பேராசிரியர் சீனிவாசன் அவர் சொல்றாரு. பாபர் நாமா அவர் கையாலே எழுதியிருக்காரு. இந்த பாபர் நாமா அக்பர் நாமா எல்லாம் அவங்க எழுதுறது இல்லை, அவங்கள புகழ்ந்து பரிசில் பெற விரும்பும் புலவர்கள் எழுதுறது, அவங்க எழுதுறது தான். இப்ப நம்ம கலிங்கத்து பரணி இருக்குன்னாக்கா மன்னரா எழுதினாரு, அந்த புலவர் தான் ரத்தமாக ஓடியது, அப்படி தலை உருண்டது, இந்த கதையெல்லாம் எழுதுறது இவங்க தான். பாடி பரிசில் பெறுவது, அவன் எதனா வீரத்துக்காக 2 சேர்த்து கூட்டி சொல்லியிருப்பான். நம்ம அரசியல் மேடையில பாக்குறது இல்லையாக்கே. அப்ப புலவர்கள் எவ்வளவு எழுதியிருப்பானுங்க. அப்பவும் கூட பாபர் அங்க மசூதி கோயிலை இடித்து மசூதி கட்டினார்லாம் அதுல எழுதப்படலை. மாறாக பாபர் தன்னுடைய உயிரில எழுதியிருக்கிறார் மகனுக்கு. அதை நாங்க அந்த மகான் காசட்ல கூட இருக்கு. இது பல நம்பிக்கை உள்ளவர்கள் வாழுகின்ற இடம், யாருடைய வழிபாட்டு தலத்தையும் நீ இடிக்க கூடாது, பண்ணக்கூடாது, மதித்து நடக்க வேண்டும். இதெல்லாம் பாபர் கைப்பட சைன் பண்ண உயில். அது யாரோ எழுதுனதுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மன்னன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருப்பானா என்ற ஒரு கேள்வி இருக்குது. சரி, ஓகே, இப்படி எதுவும் இதுல கிடையாது. அப்ப இது இப்படி எல்லாமே இந்த ஆதாரம் எதுவுமே இல்லாத போது அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சில விஷயங்களை சொல்லுது. 1949 திருட்டுத்தனமாக சிலை வைக்கப்பட்டது உண்மை, அது ஒரு குற்ற நடவடிக்கை, இது சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ளுகிறது. 1. 1992 மசூதி இடிக்கப்பட்டது அப்பட்டமான குற்ற நடவடிக்கை, இதுவும் சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்கிறது. அப்ப 49 ஒரு குற்ற நடவடிக்கையின் மூலமாக வைக்கப்பட்ட சிலை, அதுதான் ராம்லல்லா. ஒரு குற்ற நடவடிக்கையின் மூலமா வைக்கப்பட்ட சிலை தான் மனுதாரர். அந்த மனுதாரருக்கு நிலத்தை வழங்குகிறது சுப்ரீம் கோர்ட். ஒரு இல்லீகாலிட்டி, அப்ப அதுவே சொல்ற இல்லீகாலிட்டி. 92 மசூதியை இடிக்கிறார்கள், அது ஒரு இல்லீகாலிட்டி. இது ரெண்டையும் இல்லீகல்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அது உண்டு என்று சொல்வதற்கு என்ன சொல்றாங்கன்னா, அதை விட்டுருங்க, இந்துக்கள் நம்புறாங்கல்ல, அதுக்கு குற்றம், அதெல்லாம் இருக்கட்டும்.
ஆனா இந்துக்கள் அங்க பிறந்ததா நம்புறாங்க. இந்துக்கள் பூரா அப்படி நம்புறாங்களா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? சட்டத்துல சொன்னாங்க எசென்சியல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன் ஒன்னு இருக்குது ஆர்டிகல் 25ல. அப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பூரா, இந்துக்கள் வந்து பொதுவாக காசி புனித நகரம், கங்கை புனித நதின்னு நம்புறாங்க. இதெல்லாம் சொல்லலாம் ஓரளவுக்கு. ஆனா அயோத்தியில இந்த இடத்துல ராமன் பிறந்தான் என்ற நம்பிக்கை எல்லாம் யாருக்கும் கிடையாது. பிஜேபி இந்த விவகாரத்தை எழுப்புவதற்கு முன்னால் அப்படி ஒரு நம்பிக்கை உத்தரப்பிரதேசத்திலே கிடையாது. அப்போ அப்படி ஒரு நம்பிக்கை நிலவுவதற்கான ஆதாரம் எதுவுமே இல்லை, அதுக்கு எவிடன்ஸும் கிடையாது வேற. அப்ப என்ன சொல்றாங்கன்னாக்கா, in matters of faith the absence of evidence may not be an evidence of absence. நம்பிக்கை விசுவாசம் தொடர்பான விஷயங்களில் absence of evidence, சாட்சியம் இல்லை என்பது இல்லை என்பதற்கான சாட்சியம் ஆகிவிடாது. இது புரியுது, கொஞ்சம் கஷ்டமா இருக்குதா? ஆதாரம் இல்லை, எவிடன்ஸ் இல்லை அப்படின்றதுனாலயே அது இல்லைன்னு சொல்ல முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு பாரா 215ல சொல்லுது. கடைசியில எப்படிப்பா இவங்களுக்கு கொடுத்தீங்க இடத்த அப்படின்னு கேட்டா கோர்ட் ஒரு கேள்வி கேட்குது. சரிப்பா, மசூதி எப்ப கட்டினாங்க? 1526. சரி, முதல்ல பஞ்சாயத்து எப்போ வந்துச்சு? 1855. அப்ப 1526 இருந்து 1855 வரை இந்த இடம் நீங்க தொழுகை நடத்தினீங்கன்றதுக்கு என்ன எவிடன்ஸ் கேக்குது முஸ்லீம்கள். இந்த கேள்வியை இந்துக்களிடம் சுப்ரீம் கோர்ட் கேட்கல, இதை வந்து முஸ்லீம்களிடம் கேட்குது. அதுக்கு நீங்க எவிடன்ஸ் கொடுக்கல. ஆனா 1855 இவங்க கேஸுக்காக வாதாடுறாங்க. மசூதி ஒண்ணு கட்டி வச்சிருக்கிறான், தொழுகை நடத்தாமையா அவன் கேஸ் நடத்துவான்? 49ல தொழுகை நடத்திட்டு இருக்கிறாங்க, சிலை வைத்த போது பஞ்சாயத்து ஆகுது, பிரச்சனை ஆகுது. அப்போ 55க்கும் 49க்கும் இடையில நீங்க தொழுகை நடத்தினீர்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனா 1526 இருந்து 55 வரைக்கும் நீங்க தொழுகை நடத்தியதற்கான ஆதாரம் இல்லை. அதனால ஆனா இந்துக்கள் அந்த இடத்தை ராமன் பிறந்த இடம் என்று கருதி வெளியில் நின்றபடி வழிபட்டார்கள் என்று நம்புவதற்கு எங்களிடம் ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? யார் கொடுத்தாங்க? எதுவும் கொடுக்கல. அது வந்து ஒரு அந்த 19ஆம் நூற்றாண்டின் 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டுல தான் ஒரு சேமியல்ஸ் என்று ஒரு வெள்ளக்காரன் இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறான். இங்க ராமன் பிறந்ததா பேசிக்கிறாங்க, இவ்வளவுதான் அந்த குறிப்பு. அந்த குறிப்பை வந்து ஒரு கோர்ட் வந்து மேற்கோள் காட்டுது. மேற்கோள் காட்டிட்டு அதுக்கு அவங்க சொல்ற வாக்கியம் ரொம்ப முக்கியம். The balance of probabilities, the evidence in respect of possessory claim of Hindus stands on better footing than Muslims. Possessory claim of Hindus, அதுல balance of probability, ஒரு சாத்தியம், யார் செய்திருக்க சாத்தியம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது இந்துக்கள் இடமா இருக்கிறதுக்கு தான் சாத்தியம் அதிகம் என்று கருதுகிறோம். இதுதாங்க தீர்ப்பு. இப்போ இவ்வளவு இந்த ரொம்ப ஒரு வெட்கக்கேடான தீர்ப்பு. அதான் அந்த உரையின் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த தீர்ப்பை யாரும் விமர்சித்து பேசவில்லை. இந்த விவரங்கள்லாம் அப்படி ஒரு பொது வெளியில விவாதிக்கப்படலை. இன்னைக்கு தீர்ப்பை ஒத்துக்கிட்டீங்களே, ஏன் கோயிலுக்கு வரல என்று அவர்கள் கேட்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம். இப்போ இந்த உண்மைகளை உரத்து நாம் பேச வேண்டி இருக்கிறது. அப்படி பேசாமல் இருந்தால், இந்த எதையுமே நம்ம பேசல அப்படின்னா, இப்ப இன்றைய தலைமுறையை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கோயில் கட்டுறாங்க, அதுவும் ரொம்ப படிப்பறிவு இல்லாத மக்கள், அவர் மாப் போடுறாரு அப்படின்னா பரவாயில்ல, பிரதமரே மாப் போடுறாரு பாருங்க, எவ்வளவு எளிமையா இருக்கிறாரு, கும்பிடுறாரு, வணங்குறாரு, இதெல்லாம் வந்து பார்த்து அவர்கள் வந்து ஏமாறக்கூடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாம் பேச வேண்டும். அப்படி பேசாமல் இருப்பதால் தான் ஒரு பிரபுவை, ஒரு வாசுவை, ஒரு பாடகி சித்ராவை கூப்பிட்டு அவங்க எல்லாரும் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சு பேசுறாங்க தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு. எப்படி பேச முடியுது? அதை யாரும் ஏன் கேட்கவில்லை? யாரும் ஏன் கண்டிக்கவில்லை? ஏனென்றால் இதை பற்றிய புரிதல் யாருக்கும் இல்லை. அப்போ அதை ஏற்படுத்த வேண்டியதும் பேச வேண்டியதும் மிகவும் அவசியம். அப்படி செய்ய தவறினால் சும்மா 2024 ஜெயிச்சா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அவர்கள் எதையும் செய்வார்கள். நான் திரும்ப நேரம் கருதி நிறுத்திக் கொள்ளுகிறேன். இப்போ போன தேர்தலில் எந்த குற்றத்தை இழைத்த ட்ரம்ப் தான் குடியரசுக் கட்சியின் வேட்பாளர். அவர் மேல கிரிமினல் ட்ரையல் நடந்துட்டு இருக்குது. ஆனா அவர் தான் ரிப்பப்ளிகன் பார்ட்டி சார்பா வந்து இன்னைக்கு முன்னிலையில இருக்கிறாரு வர்றதுக்கு, வேட்பாளராக வர்றதுக்கு. ஏனென்றால் ஒரு பெரிய கூட்டம் கட்சிக்குள்ள, அங்க நம்ம ஊர் மாதிரி கிடையாது, கட்சிக்குள்ள ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ பெரிய கூட்டம் அவரை ஆதரிக்கிறது. அப்ப இந்த மாதிரி துருக்கி வந்து ஒரு மதசார்பற்ற நாடா இருந்தது. கமால் பாஷா என்பவர் 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் அது ஒரு இஸ்லாமிய நாடாக இருந்தது.
அன்றைக்கு அது இஸ்லாமிய சமூகத்தின் தலைமையிடமாக இருந்த ஒரு இடத்தை அவர் இல்லை, இது மதசார்பற்ற நாடுன்னு அறிவிக்கிறார். அந்த நாட்டில் இன்னைக்கு ஒரு இப்ப நடக்கக்கூடிய எர்துவானுடைய ஆட்சி என்பது ஒரு இஸ்லாமிய மத அடிப்படையிலான ஒரு சர்வாதிகாரமாக அது வளர்ந்துருக்குது. ஈரான்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரொம்ப வலிமையா இருந்த இடம். 1980 நடைபெற்ற குமேனியின் புரட்சி, அதுல இருந்து அங்க மத சர்வாதிகாரம். இங்க பாகிஸ்தான்ல என்ன நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம், பிரேசில்ல. அப்ப இப்படி நடந்த இடங்கள்லாம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம். ஏன் இப்படி போகுது அப்படின்னாக்கா, ரஷ்யா அடுத்த பெரிய உதாரணம். அடுத்த தலைமுறைக்கு இந்த ஜனநாயகத்துக்கான போராட்டத்தின் வரலாறோ அனுபவமோ அக்கறையோ இருப்பதில்லை. அதனால அதை ஏற்படுத்துவது என்பது நம் அனைவரின் கடமை. இந்தியாவில் அது தமிழ்நாட்டின் கடமை. அப்படி ஒரு தீப்பொறியை தமிழ்நாடு பற்ற வைக்க முடியும். அதை செய்ய வேண்டும். அதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் இது தமிழ்நாட்டின் குரலாக, இது திமுகவின் குரலாக அல்ல, தமிழ்நாட்டின் குரலாக ஒலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வாய்ஸ் ஆஃப் டிஎன் என்ற இந்த முயற்சி, இந்த கூட்டம். நன்றி.